வணக்கம் அண்ட் வெல்கம் டு மிஸ்டர் ட்ரூத் அண்ட் மித். நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பிகே. ஸோ இன்றைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒரு வழியாக குரு பயிற்சி வந்துருச்சுங்க. ஸோ எப்படா இந்த குரு பயிற்சி வரும், எப்படா நம்ம வாழ்க்கையில் நல்லது நடக்கும் அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்கக்கூடிய எல்லாருக்குமே யோகத்தை கொடுக்கக்கூடிய குரு பயிற்சியாக இந்த தடவை குரு பயிற்சி வருதுங்க. ஏன் இந்த தடவை வரக்கூடிய குரு பயிற்சிக்கு இந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ராசிலையுமே இந்த குரு அப்படிங்கிறவர் 10 மாதத்துலேருந்து 12 மாதம் வரைக்கும் இருப்பாருங்க. ஏன்னா இது வருட கிரகம் அப்படின்னு சொன்ன மினிமம் 10 மாதம் தங்கியிருப்பாருங்க. அப்படி ஒவ்வொரு ராசிலையும் 10 மாதம் கடந்து போகும்போதும் பார்த்தீங்கன்னா, இப்போ வரக்கூடியது பார்த்தீங்கன்னா, இந்த குரு சுக்கிரனோட வீடான ரிஷபத்துக்குள்ளே போகிறது ரொம்பவே சிறப்பான ஒரு நிகழ்வு அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா அசுர குரு அப்படின்னு சொல்லக்கூடிய தனக்கு எல்லா வகையிலுமே ஈக்குவலான ஒரு கிரகத்தோட வீட்டுக்கு இந்த குரு பகவான் போகும்போது முக்கியமாக சுப நிகழ்ச்சிகளுக்காக காத்துக்கிட்டு இருக்கவங்க, திருமணத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கோம், ஒரு இடம் வாங்க முடியல, ஒரு வீடு கட்ட முடியலன்னு சொல்லி சுப நிகழ்ச்சிகளுக்காக காத்துக்கிட்டு இருக்க எல்லாருக்குமே இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இப்போ தான் இந்த தமிழ் புத்தாண்டு குரோடி வருடம் ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அதற்குமே நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம், மேலே லிங்க்கில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ அப்படி இந்த புத்தாண்டோட ஆரம்பத்திலேயே இந்த குரு பயிற்சியும் நடந்து எந்தெந்த ராசிகளுக்கு யோகமான சூழ்நிலையும், யார் யாருக்கெல்லாம் திருமணம் நடக்கும், யார் யாருக்கெல்லாம் வீடு கட்டக்கூடிய சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கணும். ஸோ மற்ற ராசியை விட இந்த குரு சுக்கிரனோட வீட்டில் இருக்கும்போது நடக்கக்கூடிய சுப நிகழ்ச்சிகள் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிறப்பாக யோகமாக நீண்ட காலம் வரைக்கும் அது தங்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்படி எந்தெந்த ராசிகளுக்கெல்லாம் நல்லா இருக்கு அப்படின்னு பார்ப்போம். தனுசு ராசிக்காரவங்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். இதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா குரு 5ஆம் பாவத்தில் உட்காந்துருந்தாரு. 5ஆம் பாவத்தில் குரு உட்கார்றது யோகம்னா குடும்ப ரீதியான எல்லா விஷயங்களுமே நன்மைகள் செஞ்சு கொடுத்துருப்பாரு. ஸோ கல்யாணமாக இருக்கட்டும், இல்லை ஏதாவது ஒரு இடம் வாங்குறதா இருக்கட்டும், இல்லை தொழிலுக்கு இப்போ வேலைக்கு இப்போ தான் நம்ம போய் சேர்ந்துருக்கோம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே குரு நல்லதுகளை தாங்க ஏற்படுத்தி கொடுத்துருப்பாரு. என்ன கொஞ்சம் சிரமமாக இருந்திருக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா குரு உங்களுக்கு 5ஆம் பாவத்துல இருந்து 6ஆம் பாவத்துக்கு போய் உட்கார்றாருங்க. ஸோ 6ஆம் பாவம் அப்படிங்கிறது ரண ருண ரோக சத்துருஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ 6ஆம் பாவத்துல தீய கிரகங்கள் போய் உட்காந்துருந்துச்சு அப்படின்னா எதிரிகள் நாசம் ஆவாங்க அப்படின்னு சொல்லுவோம். அப்படிப்பட்ட 6ஆம் பாவத்துல குருன்னு சொல்லக்கூடிய ஒரு நல்ல கிரகம் போய் உட்காரும்போது எதிரியே நண்பன் ஆவாரு அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஒரு நாள் நீங்க யாரை எதிரியா நினைச்சுக்கிட்டு இருந்தீங்களோ அவங்களே உங்களுக்கு நண்பன் ஆவாங்க. அந்த நட்பு உங்களுக்கு நல்லபடியா ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லலாம். தொழில் முன்னேற்றம் அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பாக இருக்குங்க. ஏன்னா குரு ஒற்றைப்படை பாவங்களில் உட்கார்ந்து இருக்கும்போது குடும்ப வாழ்க்கை விருத்தியாகும், பொருளாதார ரீதியாக விருத்தியாகணும். அப்படிங்கிற பட்சத்தில் குரு இரட்டைப்படை பாவங்களில் இந்த 6ஆம் பாவத்தில் உட்காரும்போது தொழில் ரொம்பவே சூப்பராக டெவலப் ஆகும் அப்படின்னு சொல்லாங்க. ஏன்னா குரு 6ஆம் பாவத்தில் உட்காந்து பார்க்கக்கூடிய பாவங்கள் பார்த்தீங்கன்னா 10, 12, 2 இந்த 3 பாவங்களையுமே பார்ப்பாருங்க. இதில் 12ஆம் பாவத்தை விட்டுருங்க. ஏன்னா 12ஆம் பாவம் 7ஆம் பார்வையால் தான் பார்ப்பாரு. சிறப்பு பார்வையால் பார்க்கக்கூடிய பாவங்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா 10ஆம் பாவத்தை அவர் பார்ப்பாரு. ஸோ அவர் 10ஆம் பாவத்தை பார்க்கும்போது 10ஆம் பாவம் தொழில் ஸ்தானம். 10ல் ஒரு பாம்பாவது பாவியாவது இருக்கணும். அப்படிப்பட்ட 10ஆம் பாவத்தில் கேது போய் உட்காந்துருந்தனால இவ்வளவு நாள் தொழிலில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சிரமங்கள், அதனால தான் சொன்னேன், தொழிலையோ வேலையிலையோ கொஞ்சம் சிக்கல்கள் அப்படிங்கிறத உண்டு பண்ணி கொடுத்துருக்கோம் அப்படின்னு. ஸோ அப்படிப்பட்ட 10ஆம் பாவத்தை இந்த குரு பார்க்க போறாரு அப்படிங்கிறனால யோகத்தை ஏற்படுத்திக்கணும். தடைகள் எல்லாமே விலகி தொழிலில் நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறதும், வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல கௌரவம் அதிகரிக்கிறதும், காசு பணம் பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறதையும் கொடுக்கும். ஏன்னா 2ஆம் பாவத்தையும் குரு பார்க்க போறாரு. ஸோ 2ஆம் பாவத்தை குரு பார்த்தாருன்னா மாச சம்பளத்தில் இருக்கிறவங்களோட அன்றாட தேவைகளுக்காக கடை வச்சிருப்போம் பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்க எல்லாத்துக்குமே பொருளாதாரம் ரொம்பவே சூப்பராக டெவலப் ஆகுங்க. அதாவது 4ஆம் பாவம் அப்படிங்கிறது காசு பணம் மொத்தமாக இந்த மாச சம்பளக்காரவங்க 4, 10ஆம் பாவம் எல்லாமே மாச சம்பளக்காரங்கன்னு சொன்னாங்க. இந்த 2ஆம் பாவம் இருக்குது பார்த்தீங்களா, 2ஆம் பாவம் அப்படிங்கிறது அன்றாட தேவைக்கு காசு பணம் சம்பாதிக்கக்கூடிய வியாபாரிகள். அவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா இந்த தனுசு ராசிக்காரவங்களுக்கு ரொம்பவே சிறப்பாக யோகமான ஒரு வருஷமாக இந்த வருஷம் அமையும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா தொழில் ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கேதுவோ குரு பார்த்துறாரு. 12ஆம் பாவம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், கடன் வாங்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே குரு பார்த்துறாரு. அப்போ கடன் கேட்டாலும் கடன் கிடைச்சி அது தொழிலில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நல்லபடியான ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய யோகம் இந்த தனுசு ராசிக்காரவங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ 2 மற்றும் 3ஆம் பாவாதிபதினு சொல்லக்கூடிய சனி பார்த்தீங்கன்னா முயற்சி ஸ்தானத்தில் இருக்காரு. ஸோ நல்ல முயற்சி அப்படிங்கிறதும் உழைப்பு அப்படிங்கிறதும் வேணுங்க. அதாவது உடம்பு நல்லா வேர்த்து வேலை பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். ஏன்னா சனி அப்போ தான் காசு கொடுப்பாரு. அந்த சனி உங்களுக்கு 2ஆம் பாவம் காசு பணத்தை கொடுக்கக்கூடிய ஸ்தான அதிபதி அப்படிங்கிறனால தான்
நல்லா வந்து வேலை பாருங்க. நெறையா ஒர்க் அவுட் பண்ணுங்க. எங்களுக்கு அப்படிப்பட்ட வேலையெல்லாம் இல்லப்பா, நாங்க ஏசில இருக்கோம் அப்படின்னா, நல்லா ஒர்க் அவுட் பண்ணுங்க. ஜிம்முக்கு போங்க. ஏன்னா, உடல் நலத்திலயும் அதிக கவனம் அப்படிங்கிறது வேணும். ஏன்னா 6ஆம் பாவத்தில குரு போய் உட்காந்துட்டாருன்னா, உட்காந்தே பார்க்கக்கூடிய வேலையா வந்து அமையும். அப்ப பார்த்தீங்கன்னா, உடம்புல கொலஸ்ட்ரால் சத்துக்கள் எல்லாமே அதிகமாயிட்டே போகும். கொழுப்பு சத்து சேர்ந்துக்கிட்டே இருக்கும். வேர்க்காது. அதனால உடல்நல வியாதிகள் அப்படிங்கிறது வந்து வரும். பொருளாதாரத்த குடுத்தாலுமே, இந்த மாரி சின்ன சின்ன உடல்நல பாதிப்புகள் அப்படிங்கிறதையும் குடுப்பார். ஸோ, அதுக்காக கொஞ்சம் ஜிம்முக்கு போங்க. நல்லா ஒர்க் அவுட் பண்ணுங்க. எல்லார்கிட்டயும் நல்லபடியா பேசுங்க. கோவப்படாதீங்க. அது மட்டும் ரொம்ப வந்து முக்கியமான விஷயம். ஏன்னா 3ஆம் பாவத்தில சனி போய் உட்கார்ந்திருக்கிறது. 3ஆம் பாவங்கிறது வீரிய ஸ்தானம் அப்புட்ன்னு வந்து சொல்லுவோம். அதுதான் தைரிய ஸ்தானம் அப்புட்ன்னு வந்து சொல்லுவோம். ஸோ அந்த இடத்துல சனி டைரக்ட்டா ஆட்சியில உட்கார்ந்திருக்கிறது கொஞ்சம் முன்கோபத்த அதிக அளவு குடுக்கும். ஸோ கொஞ்சம் முன்கோபத்த மட்டும் குறைச்சுக்கிட்டு எல்லார் கூடயும் நல்லபடியா பேசி, குடும்பத்திலயுமே கொஞ்சம் சுமூகமா கொண்டு போனீங்க அப்புட்ன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். குடும்ப உறவுகள் எல்லாமே சமாதானமாகக்கூடிய நேரங்கள்லாம் உங்களுக்கு வந்திருக்கு. ஏன்னா குடும்பஸ்தானத்த பார்த்தீங்கன்னா குரு பார்க்குறாரு. அப்ப கொஞ்சம் வந்து எல்லார்ட்டயும் விட்டு குடுத்து சந்தோஷமா போனீங்கனாலே சிறப்பா இருக்கும். 4 மற்றும் 10ஆம் பாவத்துக்கு ராகு, கேது போய் உட்கார்ந்திருக்காங்க. அப்ப நல்லபடியான வண்டி வாகனம் வாங்கக்கூடியது. அட்லீஸ்ட் செகண்ட்ஸ்லயாவது வாங்கலாம் அப்படின்னு எய்ம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா, கட்டாயம் செகண்ட்ஸ்லயாவது வாங்குறது, வீட்ட டெவலப் பண்றது, புதுசா இடம் வாங்குறது, இந்த மாரி எல்லா சுப நிகழ்ச்சிகளுக்குமே தேவையான பொருளாதாரம் அப்படிங்கிறதையும், வாழ்க்கையில முன்னேற்றம் அப்படிங்கிறதையும் இந்த குரு கட்டாயம் குடுப்பாருங்க. ஸோ நீங்க என்ன பரிகாரம் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரு அப்புட்ன்னு வந்துட்டாலே இந்த தனுசு ராசிக்காரவங்க முருகனை வந்து கெட்டியா பிடிச்சுக்கங்க. ஏன்னா அவரு தான் வந்து எல்லாத்துக்குமே குரு அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ முருகனை கெட்டியா பிடிச்சுக்கங்க. ஏதாவது ஒரு அறுபடை வீட்டுக்கு போய் முருகனை தரிசனம் பண்ணிட்டு வாங்க. ஸோ அதே மாதிரி எந்த கோயிலுக்கு போனாலுமே அந்த கோயில்கள்ல இருக்கக்கூடிய நவக்கிரக சந்நிதிக்கு போய் குருவுக்கு தனியா அர்ச்சனையும் வழிபாடும் செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா, இந்த தனுசு ராசிக்கு பார்த்தீங்கன்னா, கட்டாயம் 90% யோகத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கு நல்லபடியான வாழ்க்கைய வந்து இந்த குரு பயிற்சியில குரு குடுப்பாருங்க. ஸோ குருவ மட்டும் விட்டுறாதீங்க. அதே மாரி முருகனை கெட்டியா பிடிச்சுக்கங்க. கட்டாயம் சிறப்பான வாழ்க்கைய குடுப்பாரு.